இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 41, கல்லாமை. குறள் எண் 409. மேல் பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலற்பாடு. மேல் பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலற்பாடு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், கல்லாதார் உயர்ந்த குடிக்கண் பிறந்தவராயினும் தாழ்ந்த குடிக்கண் பிறந்து வைத்தும் கற்றாரது பெருமை அளவிற்றாய பெருமையிலர் என்கிறார். என்ன, அதாவது உயர்குடி தாழ்குடியின், அதாவது நல்ல அறிவு ஒழுக்கமுள்ள நல்லொழுக்கமுள்ள குடும்பத்தை உயர்குடி என்று சொல்வார்கள். அதற்கு நல்ல ஒழுக்கம் இல்லாத குடும்பத்தை கீழ்குடி என்று சொல்வார்கள். அப்படி அந்த உயர்குடியிலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் கல்வி கற்றவர்களாகவே இருப்பர், ஒழுக்கமுடையவர்களாக இருப்பர். ஆனாலும் இவர் என்ன எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். வழி வழியாக நல்லொழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறப்பது பெருமைக்குரியது, அது மாற்றமே இல்லை. அப்படி பிறந்திருப்பதால் பெற்ற பெருமையோடு அமையாமல் கல்வியும் கற்க வேண்டும். அப்படி கல்வி கற்றால் அதைவிட பெருமையாக இருக்கும். பெரும்பாலும் அந்த நற்குடியிலே பிறந்தவர்கள் கல்வி கற்றவர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்கள் ஒழுக்கமுடையவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் மாறிவிடும். அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதாவது வழி வழியாக நல்லொழுக்கமில்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவன் கல்வி கற்றவனாக இருப்பின் அவன் அந்த குடியினுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை உயர்த்துகிறான். அந்த குடி நல்குடியாகவே இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது சிறுமையை போக்குவதோடு, அவன் கற்ற கல்வி சிறுமையை போக்குவதோடு பெருமையையும் அடைய செய்கிறது. உயர்ந்த ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறந்த கல்வி அறிவில்லாமல் வாழ்பவர்கள் தாழ்ந்த ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறந்தும் கல்வி அறிவுடையவர்களால் ஒழுக்கத்தில் உயர்ந்து வாழ்பவர்கள் அடையும் பெருமையைப் போல பெருமை அடைய மாட்டார்கள். உயர்குடியில் பிறப்பினும் பெரும் பெருமையை விட தாழ்குடியில் பிறந்தும் கல்வி அறிவு ஒழுக்கத்தால் உயர்ந்தோர் பெருமையே மிகுதியாக காணப்படுகிறது. என்ன அற்புத சொல்லி. அதாவது உயர்குடி தாழ்குடி என்று கற்றதை வைத்து தான் பிரித்திருக்கிறார்கள். நல்லொழுக்கத்தை வைத்தும் கற்றதை வைத்தும் பிரித்திருக்கிறார்கள். இப்போ நல்லொழுக்கத்திலே உள்ள ஒருவன், நல்ல ஒழுக்கத்திலே குடும்பத்திலே பிறந்த ஒருவன் என்ன செய்கிறான்? கல்வி அறிவில்லாமல் இருக்கிறான். அப்போ அந்த தீய ஒழுக்கத்திலே உள்ள குடும்பத்தில் பிறந்த ஒருத்தவன் கல்வி அறிவு மிகுதியாக பெறுகிறான். அப்படி இருந்தும் அவன் அந்த அளவுக்கு பெருமை அடைவதால், கல்வி அறிவால் பெருமை அடைவதால் அந்த உயர்குடி பிறப்பை விட சிறந்தவனாகிறான். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதாவதுங்க இந்த ஒரு குறள் தாங்க இருக்குது, 409 ஒரு குறள் தான் இருக்குது, கடைசி குறள். இந்த அதிகாரத்தை மாணவ செல்வங்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும். காரணம், இதில் அந்த இவனை ரொம்ப ரொம்ப தாக்குறாங்க. அதாவது படிக்காத கல்வி அறிவில்லாதவர்களை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எந்த அளவுக்கு சாட வேண்டுமோ அந்த அளவுக்கு சாடுகிறார். இதை அப்போ அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி அறிவில்லாமல் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அவர் அப்படி பாடியிருக்கார். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவிலே கேரளத்துக்கு அடுத்து கல்வி அதிகமாக உள்ள நாடு தமிழ்நாடு தான். அதனால் இப்படி தெய்வப்புலவர் பிறந்ததனால்தான் நம் தமிழ்நாடு இவ்வளவு முன்னேற்றத்துக்கு வந்தது என்பதற்கு
விதிவிலக்கு அல்ல. பேரறிஞர் அண்ணா அதையே சொல்லுவார். பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்து தான் நான் விரும்புவேன். அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா இதையே சொல்லுவார். அதாவது தெய்வப்புலவர் நமக்கு திருவள்ளுவர் கிடைத்தது நமக்கு நாம் பெற்ற பயன் அப்படி சொல்லுவார். அவர் ஓயாமல் திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாருங்க அவர். அதுவும் ஓயாமல் அவர் குழப்படைய என்ன குரல் சொல்வார் தெரியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருத்தன் பேசுகிறான்னா அந்த பேச்சில் இருந்து நல்ல செயல்கள், நல்ல குணங்கள் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் உண்மையிலே பேசுகிறானா பொய் பேசுகிறானான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பேரறிஞரானா அதை ஓயாமல் அடிக்கடி சொல்வாருங்க. மறக்க முடியாத மனிதர், மனிதர். அதாவது கல்லூரியே டபுள் எம்ஏ வாங்கினவர், 2 எம்ஏ பட்டம் வாங்கியவர். கல்லூரியிலே படித்து இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அதெல்லாம் கிடையாது. கல்லூரியிலே படித்து 2 பட்டப்படிப்பு வாங்கியவர். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.